அட்டகாசமான கலெக்ஷனோட முசிறி கங்கா கார்ஸில் இருக்குங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கார்கள்லேயே ஃபுல் லோன் கார், லோ பட்ஜெட் கார், அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் கார்ஸு, ஓமினி நிறைய பேர் கேட்பீங்க. அதே மாதிரி எக்ஸெண்டு, ரெனால்ட் ட்ரைபரு, டஸ்டரு, இப்படி நிறைய கார்கள், வெரைட்டி ஆஃப் கார்கள் இருக்கும். முசிறி கங்கா கார்ஸில் என்னென்ன கார்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முசிறி கங்கா கார்ஸோடைய ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிட்டன் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்கோம். நானும் ஓனர்னு நிறையா பேசியிருக்கோம். அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள். அடுத்து வந்து ஃபுல் லோன் எதிர்பார்ப்பீங்க. ஃபுல் லோனில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கார் இருக்குங்க. அதே மாதிரி வந்து ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக சொல்லியிருக்கோம். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பில்லுடைய ரேட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம வீடியோக்காக நிறையா குறைச்சிருக்கோம். இப்போ ஓமினி இருக்குங்க. ஓமினி நிறைய பேர் கேட்டீங்க. குவாலிட்டியான ஓமினி. அதே மாதிரி ரெடிகோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். ஏன் சென்ட் பண்ணி சொல்கிறேன், வீடியோ முழுசாக பாருங்கள். அது மாதிரி இன்னும் என்னென்ன கார்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் சாண்ட்ரோ இருக்குது. அடுத்து ரெனால்ட் வீட்டில் 3 கார் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஃபுல் லோன் கார் இருக்குது. அது ஃபோர்டு ஃபேபியா, டிசைர்லேயே பார்த்தீங்கன்னா டிசைருக்கு மாற்றா பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் இருக்குது, 2 டஸ்டர் இருக்குது. உங்களுக்கு டாட்டாவில் வந்து அல்ட்ரஸ் இருக்குங்க. i20 ஃபுல் லோனில் ஒரு i10 இருக்குங்க. டாட்டா அல்ட்ரஸ் ஒரு குவாலிட்டியான கார் இருக்குது. லோ பட்ஜெட் கார்களும் நிறையா இருக்குங்க. ஸோ வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஸ்டூடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஒரு பெரிய லைக் பண்ணி எங்களுடைய இந்த சின்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தை தரும். ஸோ இங்கே இந்த வீடியோஸை நீங்கள் முழுசாக பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல காரை தேடிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோஸை என்னால் முழுசாக பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புடைய கேட்லாக் நம்பர் தரேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கல இந்த வாட்ஸ்அப் கேட்லாக் நம்பர் வரும். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணி இங்கே என்னென்ன கார்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு வரும். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுனால என்ன பலன் அப்படின்னா இங்கே ரொம்ப ப்ரைஸை ட்ராப் பண்ணி எவ்வளோக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திங்க. வாங்க, இங்கே உள்ள ஓனர் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இன்டீரியர் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. அடுத்த அப்டேட்டுக்கு வேகமாக கூப்பிட்டீங்க. எப்படி ஒரு மாசம் கேப் இருக்காது, அதுக்குள்ள நெக்ஸ்ட் அப்டேட் கூப்பிட்டோம். ஸ்டாக் நிறைய வந்துருச்சு, அதனால தான் அண்ணனை கூப்பிட்டு ஒரு அப்டேட் போட்டு விட்டுருக்கோம். சூப்பர்ண்ணே. எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்ல ரேட்ல கிடைக்கணும், அவ்வளவுதான். ஆமாண்ணே. இந்த வாட்டி போன வாட்டி கம்பேர் பண்றப்ப இந்த வாட்டி வண்டி நிறைய இருக்கு. லோ பட்ஜெட் ஒரு 5-6 வண்டி இருக்கு. மிடில் பட்ஜெட்ல ஒரு 5 வண்டி இருக்கு. ஒரு 5 லட்சம் ரூபா பட்ஜெட்ல ஈவன் ஒரு 5 வண்டி இருக்கு. பெரிய பட்ஜெட் கிடையாது, காமனா ஒரு 5 ரூபா 3 ரூபா. லோ பட்ஜெட்ல 1 ரூபா பட்ஜெட்ல ஒரு 4-5 வண்டி இருக்குண்ணே. அந்த டைம் கலெக்ஷன்ஸ் நல்லா நீட்டா பண்ணிருக்கீங்க. ஓகேண்ணே. எல்லாமே நல்ல நல்ல வண்டியா எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, நான் வழக்கம் போல அட்ரஸ் இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா முசிறி கங்கா கார்ஸ், பொறையூர் ரோடு, திருமுருகன் நகர். திருச்சியிலேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா நாமக்கல் பஸ் ஏறணும். டுவர்ட்ஸ் சேலம் நாமக்கல் பஸ் ஏறினீங்கன்னா முசிறி பஸ் ஸ்டாப்பில் இறங்கிங்க பிக்கப் பண்ணிக்குவோம். ஓகேண்ணே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கார் பார்க்குறேண்ணே? ஃபர்ஸ்ட் டஸ்டர் பார்த்தலாண்ணே. ஓகே. இது ஒரு 2012 மாடல், 13 ரிஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர்ண்ணே. 149 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் தான். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். 85 PS வந்துடும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். RXL ப்ளஸ்ஸுமாங்க. டாப் எடிஷன் தான். ABS, ஏர் பேக், அலாய் வீல், ஃபுல்லி லோடட் தான் வண்டி. வண்டியில் எந்த ஒரு ப்ளஸ் மைனஸும் கிடையாது. சீட் கவர் புதுசு, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். 2 ஏர் பேக்கு. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 149 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. 12 மாடல், 13 ரிஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனர். கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,40,000 ரூபாய் கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி ஒரிஜினல் பாடி, ஒரிஜினல் பெயிண்டிங்ல இருக்கு. வண்டியில எந்த டென்ட், ஸ்கிராச், ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இதுக்கு கஸ்டமர் சிபில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீராம்ல ஒரு 250 லோன் பண்ணுவாங்க. லிமிட்டட்ல கிடைக்காது. ஸ்ரீராம்ல 250 லோன் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வண்டி போறோமா? நெக்ஸ்ட் போலானே. நெக்ஸ்ட் இருக்கிறது ஒரு டட்சன் ரெடிகோனே. லோக்கல் நம்பர், சிங்கிள் ஓனர், நட்டிய 49 தஞ்சாவூர் நம்பர்னே. 2019 மாடல், சாரி 18 மாடல், சிங்கிள் ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். இது ஆட்டோமேட்டிக்கா? ஆமா, ஒரு சின்ன வண்டி, ஆட்டோமேட்டிக், நல்லா இருக்கும் டிரைவிங்க்கு. இதுக்கு ஆட்டோமேட்டிக் தானே. 18 மாடல், ஒரு ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். ஓகே. வண்டி நல்லா இருக்கும். ஒரு மைலேஜ் ஒரு 22-20 எதிர்பார்க்கலாம் தாராளமா சிட்டிக்குள்ள. கச்சிதமான வண்டிண்ணே. நானோவோட கொஞ்சம் பெரிய வண்டி, நல்லா இருக்கும் டிரைவிங்க்கு. லோன் கொடுப்பாங்கண்ணே இந்த வண்டிக்கு. ஒரு 1,000 ரூபா to 2 ரூபா லோன் பண்ணிக்கலாம். இது கோட் பண்ற பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 2,50,000 கோட் பண்றோம். சீட் கவர் புதுசு போட்டிருக்கு பாத்தீங்களா? ஆமா. 18, ஒரு ஓனர், பெட்ரோல். வண்டி நல்லா இருக்கும். கோட் பண்ற பிரைஸ் 2,50,000 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. இதுக்கு ரெனால்ட் குவிட்ல வர அதே சேம் இன்ஜின் தானே. இது 800 cc கிடையாது, 1000 cc வண்டி. ஓகேவா? 1000 cc. ஆமா, ஆட்டோமேட்டிக் எல்லாமே 1000 cc. ஆட்டோமேட்டிக்லனே அண்ணே, இதெல்லாம் உண்மைக்குமே நான் எனக்கிட்ட சொன்னா தங்கமா எடுத்துட்டு போயிருவேனா. வண்டி நல்லா இருக்குண்ணே. ஓகேண்ணே. அடுத்த கார் போயிருவோமா? அடுத்த வாட்டி போவோம். நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஹுண்டாய் எக்ஸென்ட்ண்ணே. சிஎன்ஜி வண்டிண்ணே. சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல்.
ஆனா என்னென்ன எல்லாம் வித்தியாசமான வண்டியில கொண்டாந்து. ஆமா 2015 மாடல்ண்ணே. ஓகே. 2 ஓனர், பெட்ரோலு, 82,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். வண்டி எஸ் டைப்பு. உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டு மிரரு, ஏபிஎஸ், ஏர்பேக் மட்டும் வராது. ஆட்டோ ஃபோல்டு மிரர் வந்து ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும். ரியர் ஏசி வெண்ட் கூட வந்துடும். வண்டி நல்லா இருக்கும். 15 மாடல், 2 ஓனர், 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சிஎன்ஜி கிட் இருக்கு, ஆனா என்டாஸ்மெண்ட் பண்ணல. இவங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஆமா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. மைலேஜ் சிஎன்ஜிக்கு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஆவரேஜா 20+ கொடுக்கும் சிஎன்ஜிக்கு. சிஎன்ஜி. ஆமா. கோட் பண்ற பிரைஸ் 3,30,000 கோட் பண்றோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். எவ்வளவு? 3,30 கோட் பண்றோம். எவ்வளவு ஃபைனான்ஸ் கிடைக்கும்? ஃபைனான்ஸ் ஒரு 2.25 to 3 ரூபா பண்ணி தரலாம். அப்பனா நெகோசியேட் பண்ணி ஃபைனான்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபுல் லோன் எதிர்பார்க்கலாம். ஃபுல் இதா பண்ணி தரலாம். ஏன்னா பெட்ரோல் வண்டி யார் வேணா நம்பி எடுக்கலாம். சிஎன்ஜி வந்துருதுனே. ஆமா, உங்களுக்கு நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கும். நம்பி போடலாம். இதுல ஆமா 1.2 கப்பா இன்ஜின் தான் வருது. ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. ஹூண்டாய் தான். ஆமா, நல்ல வண்டி, நல்ல ஆப்ஷன். சிஎன்ஜிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, டிக்கி வச்ச வண்டியில கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியா இருக்கும். என்ன டிக்கில அவ்வளவுதான். இதுதான் போதும். எப்பதான் சிட்டிக்குலயும் சரி. நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஏதாவது ஸ்பேஸ் மட்டும் காட்டுறேன். சிஎன்ஜி டேங்க். ஓகே. குவாலிட்டியா தான் போட்டிருக்காங்க. நல்ல கிட் தான். ஆமா ஆமா. 15 மாடல், 2 ஓனர். கோட் பண்ற பிரைஸ் 3,30 கோட் பண்றோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் பிரைஸ் தான். கம்மி பண்ணி கொடுக்குறேன். சூப்பர். நெக்ஸ்ட் கார் போவோம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஒரு ஸ்விஃப்ட் டிசைர்ண்ணே. டூர் டீ போர்ட் சரண்டர் தான் அது. ஓகே. ஆனா டீ போர்ட் சரண்டர் மாதிரி வண்டி இருக்காது. ஒரிஜினல் ஓன் கார் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ப்ராப்பரா 1,60,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உங்களுக்கு கையில கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு. 15க்கு 16, 15 மேனுஃபேக்சரிங், 16 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், டீசல். வண்டி எல்லாமே எக்ஸலண்டா இருக்கும். வண்டியில எடுத்தா எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல. சீட் கவர்லாம் புதுசு. வண்டி நல்லா இருக்கும். ஓடி இருக்க கிலோமீட்டர் 160 ஓடி இருக்கு. கோட் பண்ற பிரைஸ் 3,70,000 கோட் பண்றோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கண்டிப்பா கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். டீ போர்ட் சரண்டர்னால உங்களுக்கு பவர் விண்டோ அதெல்லாம் வராது. மற்றபடி ஏசி, சென்ட்ரல் லாக், ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும். கோட் பண்ற பிரைஸ் 3,70 கோட் பண்றோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். நேரில் வாங்க, வண்டி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3 ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டி. ஓகேண்ணே. 3 லட்ச ரூபா லோன் கிடைக்கும். அப்பனா லாபம் தானே? கண்டிப்பா. மைலேஜ் உங்களுக்கு 20 குறையாது. டிசைர் எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகும். கண்டிப்பா. ஓகேண்ணே. நெக்ஸ்ட் கார் போறோம். நெக்ஸ்ட் வண்டி போறோம். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ட்ரைபர்ண்ணே. 7 சீட்டர். 7 சீட்டர்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வண்டி இது. ஏன்னா 7 சீட்டர்ல மற்ற வண்டியை நம்ம இப்போ புது வண்டி எடுக்கணும், லேட்டஸ்ட் மாடல் போகணும்னா மினிமம் 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே வண்டி கிடையாது. வண்டி இல்ல. ஆமா, 10 லட்சம் ரூபாய்க்கு இந்த செக்மெண்ட்ல 7 சீட்டர் செக்மெண்ட்ல வண்டி கிடையாது. இந்த வண்டியே புது வண்டி 11 லட்சம் ரூபாய். ஆமா, RX Z. 2022 மாடல், ஒரு ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். மெயினா தான் பிளஸ் இந்த வண்டியில. ஆட்டோமேட்டிக். இந்த வண்டியில ஏன்னா 7 சீட்டர் வண்டியில ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தேடுவாங்க, கிடைக்காது. ஆமா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காகவும் வந்துடும். இந்த வண்டி நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. 22, ஒரு ஓனர், கிலோமீட்டர் 110 ஓடி இருக்கு. இதுல வந்து ஏசி வெண்ட் இந்த பில்லர்ல வந்துடலானே. ஆமாண்ணே, பில்லர்ல வரும். அதே மாதிரி ரியர் வெண்ட் மேல டாப்ல வரும், ரூஃப்ல வரும். 22, ஒரு ஓனர், 110 ஓடி இருக்குண்ணே. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான். ஆமா, 4 டயருமே பிடிச்ச கலர். 4 டயருமே பிராண்ட் நியூண்ணே. 110க்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலையை குறைச்சி தருவீங்க. விலை கம்மியா தானே சொல்லியிருக்கோம். உள்ளே மார்க்கெட்ல 22க்கு விலை ரொம்ப சீப்பா தான் சொல்லியிருக்கோம். எவ்வளவு சொல்லிருக்கீங்க? 550 கேட்கறோண்ணே. இன்னைக்கு இந்த வண்டி லோ கிலோமீட்டரா இருந்துச்சுன்னா 650, 7 ரூபா வித்துருக்காங்க. நானே 650 ரூபாய்க்கு இந்த வண்டி வித்துருக்கேன். கம்மியா சொல்றேன்னா கிலோமீட்டர் 110 ஓடி இருக்கு. பிளஸ் அது இல்லாம ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். வண்டி டிரைவ் பண்ணி பாருங்க. வண்டி 1000 கிலோமீட்டருக்கு 10,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ஆமா, அப்படி கணக்கு சொன்னா அப்படி சொல்லலாம். கண்டிப்பா. ஓகேண்ணே. 4 டயருமே பிராண்ட் நியூண்ணே. ஆமா, வண்டி எடுத்தா எந்த செலவும் கிடையாது. டுவல் ஏர் பேக் வந்துரும், கீழே சென்ட்ரி வந்துரும். வண்டி நல்லா இருக்கும். 550 அதுவும் நெகோசியபிள் தான். 550 கேக்குறோம், நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம். பெரிய வித்தியாசம் இருக்காது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே. என்ன அடுத்து? நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு டஸ்டர்ண்ணே. 2014 மாடல், 2 ஓனர், டீசல், RXE தானே. பேசிக் வேரியன்ட் தான். ஆனா 2 பவர் விண்டோ வந்துடும். TN57 திண்டுக்கல் வண்டிண்ணே. வண்டி ப்ராப்பரா ஓடி இருக்க கிலோமீட்டர் 180 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். 85 PS, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வரும். ஃபிக்ஸடா ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாண்ணே. கஸ்டமர் வண்டி தான். பார்க் அண்ட் சேல் விட்டுருக்காங்க. வண்டி நல்லா இருக்கும். அது மாதிரி உங்கள்ட்ட பார்க்கிங் சேல் அதிகமா எல்லாமே கொண்டாந்து நிப்பாட்டுறாங்களே. பார்க்கிங் சேலுக்கு நிறைய வண்டி கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. இப்ப லோக்கல் கஸ்டமர் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு போறாங்க. 14 5 ஸ்பீட் டஸ்டர் தான் எடுக்கிறீங்க. ஏன்
6 ஸ்பீடு நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்பேர்ஸ் காஸ்ட்லி. இன்ஜெக்டர் வேலை வச்சுச்சுன்னா கொஞ்சம் இன்ஜெக்டர்லாம் காஸ்ட்லி, வேற ஒன்றும் கிடையாது. ரைட். இன்னும் பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. வண்டி அது நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மாதிரி பிக்கப்லாம் சல்லு புல்லுன்னு போகும். இது கொஞ்சம் பிக்கப் கம்மியா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. மைலேஜ் அதே மாதிரி அது கம்மியாக கொடுக்கும், கொஞ்சம் கூட கொடுக்கும். இதுதான் டிஃபரெண்ட். எவ்வளோ நான் கேட்குறீங்க அதுக்கு? 14 மாடல், 2 ஓனர். கஸ்டமர் ஃபிக்ஸடா 4 லட்ச ரூபா கைக்கு கேட்டிருக்காருண்ணே. வண்டி வாங்க ஏதாவது முடிஞ்சா கம்மி பண்ணி எடுத்து தரேன். நேராக கஸ்டமரை விட்டுருவேன், ஏதாவது கம்மி பண்ணி எடுத்து தரேன். ஆமா, கஸ்டமர் உட்கார்ந்தா அவருக்கு எதுவும் மனசு தோணுச்சுன்னா கூட கம்மி பண்ணி கூட கொடுப்பாரு. லாபம் தானே. கண்டிப்பா. ஆனா வண்டி நல்லா இருக்கு. வண்டி நான் பர்சனலா எல்லாமே டிரைவ் பண்ணி பார்த்து நல்ல வண்டியாக எடுத்து கொடுப்போம். வாங்க எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 4 ரூபா லோன் பண்ணுவாங்க. நல்ல சிபில் இருந்துச்சு அப்படின்னா 4 ரூபா லோன் கிடைக்கும். மினிமமா 3 ரூபா டு 3,000 ரூபா ஈஸியா லோன் கிடைக்கும். 4 ரூபாங்கிறது மேக்ஸிமமா சொல்றேன். ஃபுல் லோன் ட்ரை பண்ணலாம் அந்த வண்டிக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு ஹோண்டா அமேஸ்ண்ணே, டீசல் வண்டி. 2014 மாடல், சிங்கிள் ஓனர்ண்ணே, TN29 தருமபுரி வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,30,30,000 ஓடி இருக்கும். வண்டி நல்லா இருக்குண்ணே. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ப்ளஸ் எதிர்பார்க்கலாம். 14 சிங்கிள் ஓனர் டீசல். இதெல்லாம் விலை வந்து ஒரு சீப்பஸ்டா கொடுத்துடலாண்ணே. என்ன ரேட்டு, என்ன விலை வரும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க? 14 சிங்கிள் ஓனர். நீங்க ஒரு மார்க்கெட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க பாப்போம். 14 ஒரு ஓனர்னா என்ன, ஒரு 350 போகுமாண்ணே? ஆனா 350 மார்க்கெட் இருக்குதான், இல்லைன்னா சொல்லல. எல்லா இடத்துலயும் 3,345 ரூபா 3,000 ரூபா சொல்லுவாங்க. நானா இந்த வண்டிக்கு பிக்சடா 2,80,000 ரூபா வந்தா கொடுத்துருவானே. 280 அது கூட வேணாம், 275 கொடுத்துடலாம். 275னா நல்ல ரேட்னே. வண்டியில இந்த இடத்த மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த இடம் மட்டும் பெயிண்ட் ஃபேட்னஸ். ஆமா, இது மட்டும் பெயிண்ட் ஃபேட், மத்தபடி பாடியில எந்த வேலையும் கிடையாது. சரி, இவ்வளவு குறைச்சு கொடுக்குறீங்களா? வண்டியில எதுவும் எந்த வேலையும் இல்லைண்ணே. வண்டி நல்லா இருக்கு. ஏசி ஒர்க்கிங், இன்சூரன்ஸ் லைவ், 4 டயருமே ஒரு ஆஃப் கண்டிஷன் எவ்வளோ இருக்கும். மைலேஜ் 20 பிளஸ் கேரண்டியா சொல்லுவேன். நீங்க மைலேஜ் கம்மியா கொடுக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வண்டி ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயிடலாம் என்கிட்ட. ஆமா, அமேஸ் டீசல் நல்ல மைலேஜ் கொடுக்கும். 14 சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி, 2,75,000 ரூபா ஃபிக்ஸடா கிடைக்கும். ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. இந்த வண்டிக்கு ஆல்மோஸ்ட் ஃபேஸ்புக்ல என்ன அப்லோட் பண்ணனா உடனே வித்துரும். ஃபுல் லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஃபுல் லோன் வாங்கி தரேன். 14 ஒரு ஓனர், ஒரே ஓனர் தான். வண்டி நம்பருமே 29. எந்த ஏரியா வரும்? 29 தருமபுரி. ஓகே, சூப்பர்ண்ணே. அடுத்து ஒரு அமேஸ் பார்ப்போமா? அடுத்து ஒரு அமேஸ் பார்ப்போம். அதே மாதிரி இந்த அமேஸும் வந்து சீப்பஸ்டா ஒரு ரேட் சொல்லிடுறேன். மாடல் என்ன? இது 13 2 ஓனர் டீசல் VX. அது வந்து எஸ் டைப் தான், ஏர் பேக் வராது. இதுல வந்து ஏர் பேக், ABS, அலாய் எல்லாமே வந்துடும். இதுவும் டீசல். ஆமா, இதுவும் டீசல் தான். இதுவும் 120 தான் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ், 13 மாடல், 2 ஓனர் டீசல், 120 ஓடி இருக்கு. 2 ஏர் பேக் வந்துருது. 2 ஏர் பேக், ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ABS எல்லாமே வந்துடும். இது கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகம். ஆமா, இது ஃபிக்ஸடா ஒரு 2,75,000 வந்தா இதுவும் கொடுத்தலானே. அது ஒரு ஓனர், இது 2 ஓனர். அதுவும் 13ல என்னண்ணே இதுல எதுவும் வேலை இருக்கா? இதுல எந்த வேலையும் இல்லைண்ணே. இந்த ஹெட்லைட் மட்டும் கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கு. மற்றபடிலாம் வேற எந்த வேலையும் இல்லை. எடுத்தா அப்படியே கஸ்டமர் டிரைவ் பண்ணலானே. ஓகே, வேலை அதுக்கு அந்த மாதிரி தான் வேலையும் சொல்லியிருக்கோம். நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு இது கம்மி பண்ணி தரேன். சரிண்ணே. இது 14 ஒரு ஓனர், அது 13 2 ஓனர், 2 சேமா ரேட் வருதுண்ணே. எப்படிண்ணே? அப்படியா? சரிண்ணே, நீங்க எப்படி இருந்தாலும் நான் 2,30,000 ரூபா, அது ஆனா ஃபிக்ஸடா அந்த ரேட்டு தான் கொடுப்பேன். அதுல பார்க்கிங் கன்ஃபார்ம், அதுல இருந்து அதுல 1 ரூபா கூட குறைக்க மாட்டேன் அந்த வண்டி. இது 13 2 ஓனர்ங்கிறீங்க. பெஸ்ட் ஆஃபரா 2,50,000 வந்தா கொடுத்தலானே. ஃபைனல் பிரைஸ் அதான் அந்த வண்டி. ஆமா, ஓகேண்ணே. மத்தபடி இன்ஜின் ரெண்டுமே நல்லா, எல்லாமே நல்லா இருக்கும். டிரைவ் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போங்க. அப்பயும் சொல்றதுதான், நான் வந்து என் சாட்டிஸ்பிகேஷனுக்கு எல்லாமே செக் பண்ணி தான் கொடுப்பேன். உங்களோட திருப்திக்கு என்னதா இருந்தாலும் நீங்க டிரைவ் பண்ணி எடுத்துங்க. இன்ஜின் ரெண்டுலயுமே நல்லா இருக்கும். இதுல ஏசி மட்டும் கொஞ்சம் கூலிங் கம்மியா இருக்கு, டாப் அப் பண்ற மாதிரி இருக்கும். இது ஏசி எல்லாமே நல்லா இருக்கு. 2 வண்டியிலுமே இன்சூரன்ஸ் லைவ் தான். இந்த 2 வண்டியில முதல் போறது பொறுத்து தான். ஏன்னா மைலேஜ் இன்னைக்கு 1 லிட்டர் டீசல் அடிச்சீங்கன்னா 20-22 வர்ற வண்டி கிடையாது. வண்டி இல்ல, வண்டி இல்ல. நெக்ஸ்ட் என்ன வண்டி பாக்குறோம்? நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு i20ண்ணே. இந்த வண்டி ஆமா, ஆல்ரெடி காமிச்ச வண்டி தான். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிருப்பேனே வீடியோலயே, வண்டியில ஒர்க் இருக்கு அப்படின்னு. அப்படிங்களா? இன்ஜின் ரிலேட்டடா ஒர்க் இருக்குன்னு சொல்லி. ஆமா, ஒரு டைம் ஹெட் வேலை இருந்துச்சுன்னு. ஹெட் வேலை எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து கேரண்டி சொல்லி இந்த வண்டி விற்கலாம். மெக்கானிக் ஷாப்ல விட்டு வேலை பார்த்தாச்சு. கேரண்டி சொல்லி வண்டி விற்கலாம். 40-50,000 கிலோமீட்டருக்கு பிரச்சனை வராது. ஆமா, ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த வண்டி என்கொயரி பண்ணாங்க. ஆமா, கொடுக்க முடியல, ஏன்னா இந்த வேலையோட யாரும் எடுக்கல. அதனால நம்மளே வேலை பார்த்து வச்சுட்டேன். விலையும் கம்மியா கொடுத்துருவோண்ணே. 9 மாடல் 2 ஓனர்ண்ணே. எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாது. வண்டி நல்லா இருக்கும். ஃபிக்ஸடா ஒரு 160 கொடுத்துடலாண்ணே. 160 கொடுத்துடலாம். வண்டி தாராளமா எவ்வளவு லாங் வேணா ஓட்டலாம். வண்டி நல்லா இருக்கும். ஆமா, ஓகேண்ணே. i20 வீடியோ காண்டி சொல்லல, நல்லா வேலை பார்த்துருக்கு.
நீங்க வேலை பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா. இல்ல யாரும் மெக்கானிக் வேணா கூட்டு வந்து பார்த்து கூட எடுத்துக்கங்க, வண்டி நல்லா இருக்கும். ஏசியுமே ஒர்க்கிங் தான். 9 மாடல் 2 ஓனர். இன்னைக்கு 9 i10 விற்கிது இந்த ரேட்டுக்கு. i20 தான் அந்த ரேட்டுக்கு கொடுக்குறேன். 160 ஃபிக்ஸடா கேட்குறோம். வாங்க, ஏதாவது லிட்டில் பிட் அதுல இருந்து குறைக்க முடியுமான்னு பார்ப்போம். எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல, எஃப்சி வேணா சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். சேலம் ஆர்டிஓல தான் இருக்கு 2வது ஓனர். அதனால அதுக்கு வேணா சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். 5 வருஷம் எஃப்சி வேணா போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தா நீங்க அமௌண்ட் கொடுத்தா நாங்க போட்டு கொடுத்துருவோம். அண்ணா என்னென்ன ஒரு கப்பல் ஒன்று இருக்குதானே? ஆமாண்ணே, எப்பயுமே சொல்றதுதான் நம்மளோட ஃபேவரட் ஜெர்மன் வோல்க்ஸ்வேகன் தான். ஓகே. வோல்க்ஸ்வேகன்ல வென்டோ கிடையாது, இந்த வாட்டி ஜெட்டா. ஆமா, ஒரு ஒரிஜினாலிட்டி பீஸ். வண்டியில இருக்கிற மைனஸை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்ன மைனஸ்? இந்த பம்பரு, அதே மாதிரி இந்த ஃபாக் லேம்ப் டம்மி, அந்த கிரில், இது மட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன். தடையில விட்டுருக்க மாதிரி இருக்கு. ஆமா, இந்த இது மட்டும் இல்ல, மைனஸ் இதுதான். மற்றபடி வண்டியில எல்லாமே ப்ளஸ் தான். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். வண்டி ஒரிஜினல் பீஸ். அந்த பாடி ஓப்பனிங் க்ளோசிங்ல நமக்கு அந்த ஃபீல் தெரியும். இன்டீரியர் காட்டுங்க, வண்டி செமையா இருக்கும். 13 மாடல், 2 ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஆனா இது வந்து ஆடி A6 அந்த அதோட செக்மெண்ட் தான். லக்ஸரி கார்னால பொதுவா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தானே வரும். ஆமா, எல்லாமே எல்லா ஃபியூச்சர்ஸும் இதுல வந்துருது. கண்டிப்பாண்ணே, ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்துரும். எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்துரும். இதுல வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இல்லாத கிடையாது. எத்தனை ஏர் பேக்னே வருது இதுல? 6 ஏர் பேக் வரும்ண்ணே. டிரைவர் 2 ஏர் பேக், சைட் பில்லர்ல 2 ஏர் பேக், ஃப்ரண்ட்ல 2 ஏர் பேக். 13 மாடல், 2 ஓனர், டீசல், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், ஏர் பேக்கு, க்ரூஸ் கண்ட்ரோலு, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமு எல்லாமே வந்துடும். கோட் பண்ணுற ப்ரைஸ் 4,20,000 கோட் பண்ணுறேண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. லோன் வேணும்னா ஒரு 3 ரூபா to 3,000 லோன் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு. வண்டி நல்லாயிருக்கும். ட்ரைவ் பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. 14 மாடல், 2 ஓனர், ஓடி இருக்க கிலோமீட்டர் 150 ஓடி இருக்கு. 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். வண்டி நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. அந்த இந்த வண்டியுடைய அழகு கெடுக்கிறேன்னா அந்த ஃப்ரண்ட்ல பம்பர் அது மட்டும் தான். அது மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வண்டியுடைய லுக்கே வேற. தோரணையே வேற. ரெடி பண்ணிடுவானே, அது ரெடி பண்ணி தான் கொடுப்பேன் கஸ்டமருக்கு. இப்படியே கொடுக்க மாட்டேன். அப்படியே ரெடி பண்ணிடுறீங்களா? கண்டிப்பா ரெடி பண்ணி தான் கொடுப்பேன். சரி, நீங்க வீடியோ போல வரதுனால தான் இன்னைக்கு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். இது ரெடி பண்ணி தான் கொடுப்பேன். வண்டி நல்லா இருக்கும். எந்த ஒரு மைனஸும் கிடையாது. ஃப்ரண்ட்ல அந்த லுக்கு மட்டும் தான் மைனஸ். 4,20 கோட் பண்றானே, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் ஒரு 3,000 ரூபா லோன் பண்ணலாம். அந்த வண்டிக்கு 3 ரூபா to 3,000 லோன் பண்ணி கொடுக்கலாம். லோ பட்ஜெட் வண்டி பார்த்துருவோனே, எல்லாமே 1 ரூபா பட்ஜெட் தான். 2010 ஆல்டோனே, எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. T45 திருச்சி வண்டி தான். 2010, 2 ஓனர், ஆல்டோ LXI, ஏசி ஒர்க்கிங், பவர் ஸ்டேரிங் வந்துடும். வண்டி நல்லா இருக்குண்ணே. ஏசி ஒர்க்கிங்கா? எனக்கு ஒரு என்னன்னா இந்த லோ பட்ஜெட் வண்டி தான். எல்லா வண்டியும் பார்க்க நம்ம எடுத்துறோம்னே தோணுது எனக்கு. ஏன்னு தெரியும். அலாய்வில் எக்ஸ்ட்ரா அலாய்வில் போட்டிருக்காங்க. வண்டி நல்லா இருக்கு. அவுட்லுக் பார்க்க அலாய்வில், டயர் பாயிண்ட் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் டயர் பாயிண்ட்டும் நல்லா இருக்கும். அலாய்வில் போட்டிருக்கு. வண்டி ஒரு தோரணையா இருக்கும். அவுட்லுக் ரெண்டுமே டயர் மாத்த தேவையில்லை. அதனால 80% ஓகே தானே. ஓகேண்ணா. இப்போ அந்த வண்டிக்கு என்ன ரேட்டு? இந்த வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் 1,20 கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா, கம்மி பண்ணி கொடுங்க. லோ பட்ஜெட் சப்ஸ்கிரைபர்களுக்குலாம் நிறைய கேட்பாங்க. அடுத்தது ஒரு ஐகான் டீசல் 2008 மாடல்ண்ணே. 4 ஓனர்ல இருக்கு. எஃப்சி வந்து 2030 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸுமே லைவ்ல தான் இருக்கு. வண்டி கோட் பண்ற பிரைஸ் ஃபிக்ஸடா ஒரு 90,000 கொடுக்கலாம். என்ஜின் நல்லா இருக்குண்ணே. 90. 2008 மாடலு, ஏசி ஒர்க்கிங், கோயம்புத்தூர் நம்பர் தான். 90,000 கேட்குறோம். அதுல இருந்து கம்மி பண்ணி கூட கொடுக்கலாம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. ஏதாவது சின்ன வித்தியாசத்துல கொடுத்துடலாம். அது ஓகே. வண்டி நல்லா இருக்கும். பாடி லைனுமே பாருங்க நல்லா இருக்கும். அந்த 2008 மாதிரி இருக்காது. பெயிண்டிங்லாம் நல்லா தான் இருக்கும். இது 2013 மாடல் இண்டிகான, திருச்சி நம்பர் தான். CR4 இன்ஜின் வரும். வண்டி கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ல பண்ண மாதிரி தான் இருக்கும். ப்ரஷ் டச்சப் பண்ண மாதிரி தான் இருக்கும். மேலே டாப் ரூஃப் எல்லாம் விலை அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம். ஃபிக்ஸடா ஒரு 75,000 கொடுத்துடலாம். 13 இண்டிகா, ஏசி ஒர்க்கிங். பக்காவா இருக்கும். ஏசி டாடாவில் ஏசி ஒர்க்கிங் கேள்விப்பட்டிருக்கீங்க? இண்டிகால எனக்கும் ஏசி ஒர்க்கிங்கோட அதிர்ச்சி ஆயிருச்சு. போட்டு பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு ஏசி. எனக்கு ஃபர்ஸ்ட் அதான் அதிர்ச்சி. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. 75. ஆமா, 75,000 ஃபிக்ஸடா கொடுக்கலாம். 4 டயர் புதுசுண்ணே வண்டியில. 4 டயர் புதுசு. ஆனா இன்டீரியர் பார்க்க நல்லா தானே இருக்கு. அந்த பட்ஜெட்டுக்கு சொல்றேன். அதான் அனுசரிச்சு கொடுத்து விடுங்க. CR4 இன்ஜின், 4 டயருமே நல்லா இருக்கும். 13 மாடல். இந்த ரேட்டுக்கு வண்டி கிடைக்காது. 75,000. இன்ஜின் சூப்பரா இருக்கு. பேட்டரி புதுசு. ஓகே. ஓகேண்ணே, நேரில் வரட்டு ஏதாவது கம்மி பண்ணி கூட கொடுக்கலாண்ணே.
இந்த குவிட்டை பத்தி சொல்லுங்கண்ணே. அடுத்து குவிட்டுண்ணே 2016 2 ஓனர் RX எல்லுண்ணே. இதெல்லாம் விலை கம்மியாக கொடுத்துடலாண்ணே. ஒரு லோவஸ்ட் பட்ஜெட்டில் கொடுத்துடலாம். ஃபுல் லோன் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு. அப்படியா? ஆமாம், வண்டி நல்லா இருக்கும். 2016 மாடல் 2 ஓனர் RX எல் டைப்பு. சீட் கவர் புதுசு வண்டியில். ஒரு 2,10,000 ரூபா ஃபிக்ஸடாக கொடுத்துடலாம். 2,10,000. ஆமாம், ஃபுல் லோன் வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு. மாடல் என்ன சொன்னீங்க? 16 2 ஓனர் 16 பெட்ரோல் RX எல். 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு 2,10,000 ரூபா வந்து ஃபைனலாக கொடுக்கலாம். 2 ரூபா லோன் பண்ணி கொடுக்குறேன். ரேட் கலர் நல்ல கலர். சில்வர் கலர் தான். கொண்டு நிப்பாட்டினாலும் ஒரு வாண்டடான கலர். 2வது ஓனர் உங்க ஊர் சைடு தான். அப்படியா? எங்க ஊர் சைடா? அறந்தாங்கி சைடு தான். பரவாயில்ல, நல்லா இருக்குண்ணே. டயர் பாயிண்ட்டும் இப்போ ஓகே தான். இதுக்கு லோன் ஃபுல் லோன் கிடைக்கும். ஃபுல் லோன் கிடைக்குண்ணே. 16 2 ஓனர் 2,10,000 ரூபா ஃபைனலாக கொடுக்கலாண்ணே. ஓகேண்ணே. நம்ம நெக்ஸ்ட் கார் போயிருவோமா? நெக்ஸ்ட் வண்டி போகலாண்ணே. நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு ஸ்கோடா ஃபேபியாண்ணே. 2013 மாடல் 2 ஓனர் டீசல்ண்ணே. டாப் அண்ட் மாடல் தான். 2 ஏர் பேக், ABS, அலாய் வீல் எல்லாமே வந்துடும். 13 மாடல் 1,20,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட்ண்ணே. ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். சர்வீஸ் ரெக்கார்ட் அவைலபிளா இருக்கு. வண்டி இன்ஜின் சூப்பரா இருக்கும். மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 20+ எதிர்பார்க்கலாம். 2,50,000 ரூபா கோட் பண்றேனே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரிஜினல் பெயிண்ட்லயே இருக்குண்ணே வண்டி. ஏர் பேக் எல்லாம் வந்துருது. என்னென்ன கேட்டீங்க? 2,50 கோட் பண்றேனே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஸ்கோடா ஃபேபியாலாம் ஹேட்ச்பேக்ல இது செடான் டைப். இது ஹேட்ச்பேக்ல SUV டைப். ஆமா ஆமா, வண்டி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு. 2013 மாடல்னு 2 ஓனர் டீசல். கோட் பண்ற பிரைஸ் 2,50 கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்கும். வந்து நேர்ல பாருங்க, கண்டிப்பா வண்டி பிடிக்கும். ஓகே. ஒரிஜினல் பெயிண்ட்ல தான் இருக்கு வண்டி. டச் அப் ஆகல, ஒரிஜினாலிட்டியா இருக்கும் வண்டி. இப்போ 2,50னா நெகோசியேட் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணி கொடுக்கலாம். அப்படின்னா ஒரு 2 ரூபாய் ஃபைனான்ஸ் கிடைக்குன்னா சின்ன அமௌண்ட் கட்டினா போதும், இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம் தாராளமா. அப்போ ஃபைனான்ஸை செக் பண்ணிட்டு அவளுக்கு எலிஜிபிளா இருந்தா கையில ஒரு 25 ரூபா 30 ரூபா கொடுத்தா வண்டி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கார் போயிடுவோம். போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு குவிட்டுண்ணே. இந்த கலர் நல்லா இருக்கு. 2017 மாடல்ண்ணே. சிங்கிள் ஓனர் RXT பெட்ரோல். RXT. ஆமா, பெரம்பலூர் நம்பர். TN 46 பெரம்பலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 70,000 ஓடி இருக்குண்ணே. 70,000 கிலோமீட்டர். ஆமா, 17 1 ஓனர் பெட்ரோல். கோட் பண்ற பிரைஸ் 2,70,000 கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுத்துடலாண்ணே. வண்டி நல்லா இருக்கும். லோன் அப் டு ஒரு 2,000 ரூபா 2,000 ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு. இந்த டைம் 3 லட்சம் ரூபாய் தொடல என்ன இந்த வண்டிங்க. ஆமா, எல்லாமே மிடில் செக்மெண்ட் தான். நிறைய கஸ்டமருடைய எதிர்பார்ப்பு இதுதான் இருக்கு. அதுமா வண்டி நம்பருமே நல்லா இருக்குண்ணே. 17 1 ஓனர் 1000cc RXT சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். விலை வந்து 2,70,000 ரூபா கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்குறேன் வண்டி. கண்டிப்பா லோன் ஒரு 2,500 ரூபா டு 2,000 ரூபா லோன் கண்டிப்பா ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்கலாம். ஒயிட் கலர்னால அது அந்த கிராச்சோட ஒரு பெருசா தெரியல. நல்லா இருக்கு வீடியோல பார்க்க. சரி சரி, ஓகேண்ணே. ஓமினி. ஆமாண்ணே. மார்க்கெட்ல கிடைக்கல நிஜமா. இந்த மிடில் பட்ஜெட்ல கிடைக்கல. 1,000 ரூபா 2 ரூபா பட்ஜெட்ல ஆம்னி கேட்டு நிறைய பேர் வராங்க. ஆம்னி கிடைக்கல. லாஸ்ட் டைம் அந்த ஒரு 1,25 பட்ஜெட்ல வீடியோ ஊதா கலர்ல. ஆமா, அந்த வண்டி கடைசியில 1,25க்குலாம் கொடுக்கல. 1,30,000 ரூபாய் கொடுத்தோம். அப்படியா? சரி சரி. உங்க வீடியோ பார்த்து தான் கஸ்டமர் வந்தாரு. என்னன்னா கஸ்டமர் ஃபர்ஸ்ட் 1,400 ரூபா வந்தா போதும்னாரு. அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, 1,30 ஃபைனலா கொடுங்கன்ட்டாரு. ஆமா, வண்டிக்காரங்க 1,30க்கு ஃபர்ஸ்ட் 1,25 நான் கொடுத்துருவாங்கன்னு தான் நான் வீடியோல 1,25 சொல்லியிருந்தேன். அப்புறம் கடைசியில பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் 1,30 கொடுக்க வேணாம் அப்படின்ட்டாரு. ஆனா அந்த கஸ்டமரும் அதை எங்களை புரிஞ்சுக்கிட்டு, எங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு 1,30,000 ரூபாய் கட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. வண்டியை எடுத்துட்டு போயிட்டு கால் பண்ணாரு, வண்டி எக்ஸலண்டா இருக்குன்னு, நல்லா இருக்குன்னு. போட்ட காசு ஒருத்து அப்படி போட்ட காசு ஒருத்துட்டார். ஏன்னா வேலை பார்த்து வச்சிருக்காரு அந்த அளவுக்கு. நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லிருக்கேன் வேலை பார்த்தாரு. சரி, நான் இந்த வண்டி பாப்பேன். அந்த வண்டி எந்த கண்டிஷன்ல இருக்கோ அதே கண்டிஷன்ல இதுவும் இருக்கும். 11 மாடல் 2 ஓனர் பெட்ரோல். வண்டியில ஃபுல் ஃபிட்டிங் போட்டிருக்காங்கண்ணே. ஃப்ரண்ட் பம்பரு, சீட் கவர் புதுசு, LPG என்டாஸ்மெண்ட் வந்துடும். வண்டி அந்த சஸ்பென்ஷன் பட்டையமாங்கல்ல, 4 பட்டையுமே ஃபுல்லா வேலை பார்த்து வச்சிருக்காங்க. கஸ்டமர் எடுத்தா ரெடி டு டிரைவ், ஓட்டினா நல்லா இருந்தாரு. இங்க உள்ள இருந்து பார்க்கல என்னமோ ஒரு ரோட் சாய்ஸ்ல உட்கார்ந்திருக்க மாதிரி ஒரு ஃபீல். இல்ல வண்டி நல்லா இருக்குண்ணே, ஓட்டுறதுக்குமே. ஓமினி நல்லா இருக்குண்ணே, நல்ல ஃபீல். 11 2 ஓனர்ண்ணே. LPG என்டாஸ்மெண்டோட இருக்கு. திருச்சி நம்பர் தான், எங்க ஊர் நம்பர் தான், TN 48. வண்டி நம்பருமே 3850. ஆமா, கோட் பண்ற பிரைஸ் 1,25 ரூபா கோட் பண்றேன். பிக்சட் பிரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்குறேன்.
வண்டி நல்லா இருக்குண்ணே. எடுத்தா ஒரு 75,000 கேக்குறீங்களா? ஆமா 1.75 கேக்குறேன். இந்த டோர் லைட்டு, நைட் டைம்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் லைட்டு கீழ அடிக்குமே இந்த ஊதா கலர் ஊதா கலர் லைட்டு, பின்னாடி லைட்டு, எக்ஸ்ட்ராவா நிறைய வேலை பார்த்து வச்சிருக்காரு. நல்லா அக்சசரிஸ் நிறைய பண்ணிருக்காங்க. வண்டி நல்லா இருக்கும், அவுட்லுக்கும் தோரணையா இருக்கும் நைட் டைம்லாம் பாக்குறதுக்கு. 1.25 ரூபா பட்ஜெட்னா ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 11 2 ஓனரு, எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்கு. 1.25 ரூபா பட்ஜெட். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு வண்டிக்கு. 4 டயருமே ஒரு 80% இருக்கும். சூப்பரா இருக்கு. இதுக்கு ஆனா லோன் பண்ண முடியாது. லோன் பண்ண முடியாது இந்த வண்டிக்கு. லோக்கல் கஸ்டமர் இருந்தா லோக்கல் பண்ணி தரனே கொடுக்கலாம். லோக்கல் கஸ்டமரா இருந்தா ஏதாவது ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்கலாம். இப்ப வெளியூர்காரங்களே அங்க அவங்களே ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க. அது பண்ணி கொடுக்கலாம். இப்ப அவ கையில காசு கொண்டு வர மாட்டா, ஃபைனான்ஸ் அதெல்லாம் எங்க இருந்து வேணா நீங்க லோன் ரெடி பண்றனே, நான் வெளியூர் அப்படிங்கிற பட்சத்துல நான் ஃபைனான்ஸ் நம்பர் வாங்கிக்குவேன். நானே எல்லாம் டைரக்டா பேசிட்டு புக்க டைரக்டா அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுக்குவேன். ஓகே. அவங்க வண்டியை மட்டும் எடுக்கணும்னு வந்தாங்கன்னா போதும், ஃபைனான்ஸ்காரங்கள்ட்ட நான் அமௌண்ட் வாங்கி. அப்ப வந்து லோ பட்ஜெட்ல உள்ளதுன்னா அவங்க லோக்கல்ல யார் ஃபைனான்ஸ் பண்றாங்களோ அவங்கள்ட்ட போய் இந்த வண்டியை காமிச்சு ஆர்சி புக் ஜெராக்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நாங்க எல்லாம் ஆன்லைன்லயே வாட்ஸ்அப் பண்ணிட்டோம் வைங்களேன், அவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி இந்த அமௌண்ட் கொடுக்குறேன்னா எங்க டிரைவரை போட்டே வண்டி அனுப்பிச்சு விட்றேன் ஸ்பாட்டுக்கு. வண்டியை நேர்ல வந்து பாக்கணும்னு அவசியம் கிடையாது. போன்ல வீடியோ பாக்குறீங்க, பாத்துட்டு கூட அட்வான்ஸ் போடுங்க, வண்டியை வேணா அனுப்பிச்சு விடுறேன். ஓகே. வண்டி நம்பி அனுப்பிச்சு விடலாம். போயிட்டு நேர்ல போயிட்டு என்னென்ன வீடியோல ஒரு மாதிரி இருந்துச்சு, இங்க ஒரு மாதிரி இருக்குன்னு யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆமா, வீடியோக்காக சொல்லல, வண்டி நிஜமாவே ஜெனியூனான வண்டி. நானுமே அதனால வீடியோ வந்து கலர் கரெக்ஷனே ரொம்ப பண்ண மாட்டேன். வண்டி நல்லா இருக்கு, ஒரிஜினாலிட்டியா மக்கள் பார்க்கணும். ஓகே, நான் அடுத்த வண்டி போவோம். போலாம். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு Hyundai Santro 2012 மாடல், 2 ஓனர், பெட்ரோல்ண்ணே. வண்டி எக்ஸலண்டா இருக்குண்ணே, எந்த மைனஸும் கிடையாது. 1,10,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். 4 டயருமே பிராண்ட் நியூ தான். வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. ஆனா ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு போட்டிருக்கேன். பேக் ஆவரேஜா ஒரு 50% கம்மியா தான் இருக்கும். ஆமா. இன்டீரியர் நல்லா இருக்குண்ணே. ஏசிலாம் புது வண்டியில என்ன கூலிங் இருக்கோ அதே கூலிங் இருக்கும். சஸ்பென்ஷன், ஏசி, இன்ஜின், மெக்கானிசம் எல்லாமே வண்டியில் நல்லா இருக்குண்ணே. வண்டி எடுத்தா எந்த ஒர்க்கும் கிடையாது. 12 மாடல், 2 ஓனர். கோட் பண்ற பிரைஸ் 2,20,000 கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. 2,20. 2,20 கோட் பண்றது ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோனே இந்த வண்டிக்கு ஒரு 1,000 ரூபா லோன் பண்ணுவாங்க ஸ்ரீராம்ல. வண்டி நல்லா இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, இன்சூரன்ஸ் வேணும்னா எடுக்கிறவங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். 12 மாடல், 2 ஓனர், 2,20 பட்ஜெட். ஓகேண்ணே, நம்ம அடுத்த வண்டி போயிருவோமா? அடுத்து நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஸ்பார்க்ண்ணே. 11 மாடல், 2 ஓனர்ண்ணே. வண்டியில கொஞ்சம் வேலை வெட்டி இருக்குண்ணே. ஆமா, டென்ட் ஸ்கிராச்சஸ்லாம் இருக்கும். இன்ஜின் நல்லா இருக்கு. ஆனா கஸ்டமர் வந்து ஒரு 90,000 ரூபாய் எதிர்பார்க்கறாருண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி எடுத்து தரேன். வண்டி நல்லா இருக்கும், மெக்கானிசம் நல்லா இருக்கும். எனக்கு வண்டியோட அவுட்லுக் எல்லாம் ரொம்ப இது இல்ல. வண்டி எனக்கு கம்மியான ரேட்ல வேணா ஆமா எடுத்துக்கலாம். ஆஹா ஓகோன்னு இருக்காது. ஆனா இன்ஜின் வேலை வெட்டிகள் இருக்கு. இன்டீரியர் நல்லா இருக்கு, இன்ஜின் நல்லா இருக்குண்ணே. அந்த ரன்னிங் இதுல ப்ராப்ளம், இன்ஜின் நல்லா இருக்கு. இந்த வண்டியில காமனா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வரும். அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இல்ல. இருந்துச்சு, பார்த்து வச்சிட்டாரு கஸ்டமர். சோ நல்லா இருக்கு, எடுத்துக்கலாம். ஒரு 90 ரூபா கேட்கறாரு, ஏதாவது கம்மி பண்ணி எடுத்து தரேன். 11 மாடல். ஸ்ரீராம்ல லோன் கொடுப்பாங்க இந்த வண்டிக்கெல்லாம். தெரிஞ்ச கஸ்டமர், ரொம்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தாங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு 70 ரூபா 75 ரூபா லோன் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து ரெனால்ட் குவிட் ஆட்டோமேட்டிக்னே. ஆமாண்ணே, இது ஒரு ரெனால்ட் குவிட் ஆட்டோமேட்டிக்னே. 17 மாடலு, 2 ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். கோட் பண்ற பிரைஸ் 2,60,000 கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஃபுல் லோன் வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு. 2,000 ரூபா லோன் வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு. ஓகேண்ணே. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், கிளைம்பர் டைப்ண்ணே. நார்மல் டைப் கிடையாது, கிளைம்பர் டைப் வண்டி. அடுத்து ஒரு லோ பட்ஜெட்ண்ணே. 2011 மாடல், 3 ஓனர்ண்ணே. ஒரு 55,000 ரூபாய் ஃபிக்ஸடா கொடுத்துடலாம். ஓட்டி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வண்டி. இன்ஜின் நல்லா இருக்கும். பாடியிலாம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குதான். ஏசி இல்லைண்ணே, ஏசி கிடையாது, பவர் ஸ்டீரிங் கிடையாது. 55,000 ரூபாய் கொடுக்கும். 55 ரூபாய்னா வந்து ஏதாச்சும் குறைச்சு கொடுப்பே தானே. வர சொல்லுங்க, பார்க் அண்ட் சேல் வண்டி தான். ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. ஓகேண்ணே. அண்ணா அடுத்தது நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு டாடா சேஃபஸ்ட் கார் இன் இந்தியா. டாட்டாலே இது ஒரு சேஃபஸ்ட் கார் சொல்ல போனா, அல்ட்ராஸ். ஆனா இந்த மாடல் போட்டதுக்கு அப்புறம் தான் டாடா நல்ல பீக். டிசைனிங்குமே இந்த மாதிரி டிசைனிங் நல்லா இருக்குண்ணே. ஆமா, எனக்குலாம் இது ஃபேவரட். இது 2020 மாடல்ண்ணே. சிங்கிள் ஓனர், அல்ட்ராஸ், திருச்சி நம்பர் தான். ஒரிஜினலாவே 37,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். வண்டி நல்லா இருக்கும். XZ பிளஸ் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. 2 ஏர் பேக், ABS, ஆட்டோ ஃபோல்டட் மிரர் எல்லாமே வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க்கிங் தான். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துருது. நேவிகேஷன் எல்லா ஆப்ஷனும். டீசலா பெட்ரோலானே? பெட்ரோல் வேரியன்ட்ண்ணே. மைலேஜ் ஒரு 15 to 17 எதிர்பார்க்கலாம். 20 மாடல், சிங்கிள் ஓனர், XZ பெட்ரோல். கோட் பண்ற பிரைஸ் 5,75,000 கோட் பண்றோம். 5 ரூபா லோன் பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 4,000 ரூபா to 5 ரூபா லோன் பண்ணி கொடுக்கலாம்.
வேறு ஏசி வண்டி ஏசி கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்துருண்ணே. ரியர் ஏசி கண்ட்ரோல் இங்கேயே வந்துடும். உள்ள இருக்கையில உள்ள இருந்து பார்க்கல எப்படி செகண்ட் ரோ சீட்டிங் கம்ஃபர்டபுள் இந்த வண்டியில இருக்கிற மாதிரி பலினோல என்ன கம்ஃபர்டபுள் இருக்குமோ அதே கம்ஃபர்டபுள் இதுல எதிர்பார்க்கலாம். ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீட் பின்னாடி தள்ளி இருக்கு. இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. பலினோ போயிருக்கீங்களா? பலினோல என்ன ஸ்பேஸ் இருக்குமோ அதே ஸ்பேஸ் இதுல இருக்கும். உங்களுக்கு முதல்ல மேடு புல்ல இல்ல, ஒரே பிளாட்டா இருக்கு பாருங்களேன். அந்த பிளாட் தான் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் நிறைய கொடுக்கிறதுக்கு காரணம். அந்த ரியர் ஏசி வண்டி மட்டும் இல்லாட்டி இன்னும் நல்லா இருக்கும். எல்லாமே இந்த குரோமிங் டீடைல்ஸ் இந்த இதுல ஃபர்ஸ்ட் இந்த இது எனக்கு இங்க இப்பதான் பிடிச்சு போச்சு. இதுல உள்ள குரோமிங் டீடைல்ஸ் பார்க்க அவ்வளவு. ஆமாண்ணே 2020 மாடல்னு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் 37,000 ஓடி இருக்கு. கோட் பண்ற பிரைஸ் 5,70,000 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஒரு அதை நெகோசியேட் பண்ணி ஒரு அமௌண்ட் இருந்தா 5 ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா 5 ரூபா லோன் பண்ணி கொடுக்கலாம்ண்ணே. கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 5 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கார் எல்லாம் தேடுறவங்க அவங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கிறவங்க தான் இந்த பட்ஜெட்ல தேடுவாங்க. கண்டிப்பா. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு கலரு ரெட் கலர் நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நல்லா இருக்கும். XZ Plus இந்த டாப் மாடல் போறப்பதான் இந்த டைமண்ட் கட் அலாய்வில் அதெல்லாம் வந்துடும். லுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. எனக்கு அதாவது கேமரா விட்டு எடுக்க முடியல, சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கேன். சரி, தனியா ரீல்ஸ் போட்டு விட்டுருவோம் அந்த வண்டி. ஓகே. ஆனா நெக்ஸ்ட் கார் என்ன? நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு 2013 மாடல் i10 ஸ்போர்ட்ஸ் டைப் பெட்ரோல் சிங்கிள் ஓனர் தான். வண்டி நல்லா இருக்குண்ணே. 13 ஒரு ஓனர், இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. சீட் கவர் எல்லாம் புதுசு போட்டிருக்கேன். வண்டி எடுத்தா எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, அப்படியே ஓட்டலாம். வண்டி நல்லா இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்லா இருக்கும். அந்த டிஸ்பிளே மட்டும் போயிருச்சுண்ணே அந்த மியூசிக் சிஸ்டத்துல. ஆமாம்மா, இப்போ டைம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். மற்றபடி ஒர்க்கிங் தான். ஒர்க்கிங் தான், சிஸ்டம் ஒர்க்கிங் தான். போன டைம் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லியிருந்தேன். ஃபிக்ஸடாக இந்த வாட்டி ஒரு விலை சொல்லிடுறேன். 2,50,000 வந்தால் கொடுத்துடலாம். ஓகே. 110 ஓடி இருக்கும். வண்டி நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் 2 டயர் ஒரு 80% இருக்கும். பேக் கொஞ்சம் ஆவரேஜ் தான். 2,000 ரூபா வந்தால் ஃபிக்ஸடாக கொடுத்துடலாம் அந்த வண்டி. 13 மாடல் சிங்கிள் ஓனர் ஸ்போர்ட்ஸ் டைப்பு பெட்ரோலு 250 பண்ணி கொடுக்கலாம். லோன் ஒரு 2,400 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இந்த வண்டி 2,000 ரூபா கூட கிடைக்கும். சிபில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 2,000 ரூபா லோன் பண்ணி கொடுக்கலாம். ஃபுல் லோன் பண்ணலாம் இந்த வண்டி. ஃபுல் லோன் கிடைக்கும். ஃபுல் லோன் பண்ணலாம் அந்த வண்டி. அதைத்தான முதல்ல சொல்லணும் எங்களுக்கு. ஃபுல் லோன் பண்ணி கொடுக்குறேன் அந்த வண்டி. அந்த பேலியோ சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணே. நெக்ஸ்ட் பார்க்கறது பேலியோண்ணே. 2008 மாடல்ண்ணே. 3 ஓனர் எஃப்சி கரண்ட். 4 டயர் நல்லா இருக்கும். வண்டி இன்ஜின் நல்லா இருக்கும். சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. இருக்கிற கண்டிஷன்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 75,000 ஃபிக்ஸடாக கொடுத்தலாம் அந்த வண்டி. அடுத்து ஹோண்டா சிட்டி. ஆமாண்ணே. நெக்ஸ்ட் பார்க்குறது ஹோண்டா சிட்டிண்ணே. வண்டி அவுட்லுக்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குண்ணே. 2011 மாடல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஆட்டோமேட்டிக் அது? ஆமாண்ணே. ஆட்டோமேட்டிக்னா மைலேஜ் கிடைக்கும். ஒரு 15 எதிர்பார்க்கலாண்ணே. சிட்டி டிரைவிங்க்கு 15 எதிர்பார்க்கலாம். ஹைவேஸில் போகிறப்ப 17 கம்பல்சரி கொடுக்கணும். ஏர் பேக்லாம் வந்துருதுண்ணே. 2 ஏர் பேக், டுவல் ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். வண்டி ஒரு பர்ஃபெக்ட் மெயின்டெனன்ஸ் வண்டிண்ணே. 4 டயருமே பிராண்ட் நியூ. இன்டீரியர் பார்க்கவே நல்லா தெரியுது. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அந்த ஹோண்டா சிட்டிக்கு உண்டான லுக் இதில் எதிர்பார்க்கலாம். சிலவங்க ஒயிட் கலர் தேடுவாங்க. 11 மாடலு 2 ஓனர் ஆட்டோமேட்டிக்கு 3 லட்ச ரூபா கோட் பண்ணுறானே. கஸ்டமர் வண்டி தான், பார்க் அண்ட் சேல் வண்டி. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே. இதுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குமாண்ணே? ஃபைனான்ஸு லோக்கலில் ஃபைனான்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸ்ரீராமில் ஒரு 2,000 ரூபா கொடுப்பாங்க அதிகபட்சமாக. ஓகேண்ணே. டயர் பேண்ட் ஃபுல்லாக புதுசு தான். 4 டயருமே பிராண்ட் நியூண்ணே. ஓகேண்ணே. வண்டியில் எந்த ஒரு சிங்கிள் ரூபி செலவு கிடையாது. எடுத்தா கஸ்டமர் அப்படியே ட்ரைவ் பண்ணலாம். எடுத்தா செலவு கிடையாது. ஆமாம், பெட்ரோல் இன்ஜின்ங்கிறதுனால. ஆமாம். ரொம்ப நன்றி. நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. மோஸ்ட்லி இருக்கிறத உள்ளபடி சொல்லியாச்சு. நம்ம எதுவும் மறைச்சு வீடியோ போட கிடையாது. வந்து பாருங்க. எங்களுக்கு தெரியாம, கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியலாம். வந்து நேரில் பாருங்க. ஒரு சில வண்டிகள் நான் கேரண்டி கொடுத்துருப்பேன். அந்த ஆம்னினா சொன்னேன், அதெல்லாம் நம்பி அனுப்பலாம் எங்கே வேணாலும். அதே மாதிரி டீசல் வண்டிகள்லாம் நீங்கள் வந்து அந்த அமேசெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கஸ்டமருக்கு மெக்கானிக் யாராக இருந்தால் கூப்பிட்டு செக் பண்ணி எடுத்துங்க. வண்டியை பற்றி தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துங்க. நாங்கள் என்ன தான் உங்களுக்கு முழு சாட்டிஸ்ஃபைடாக சொன்னாலும் நீங்கள் உங்கள் சைடு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துங்க. இப்போ கரெக்டான விலை சொல்லியிருப்போம். நேரில் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. லோன் பண்ணி கொடுக்கலானே. இந்த வாட்டி எல்லாமே ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டு, மிடில் செக்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லோன் பண்ணி கொடுக்கலாம். மிடில் செக்மெண்ட்டுக்கு, ஹை பட்ஜெட் எல்லாத்துக்கும். ஓகேண்ணே. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. ஓகே, கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே. பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்ன கார் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.